உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கையை கொடுத்த தமிழுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. நாம் சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் திருமண தடை நீக்கும் பரிகார பூஜை. அந்த பூஜையில் யாரெல்லாம் கலந்துக்கலாம்? இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. சரிங்க, அந்த பூஜைன்னு சொல்லிக்கிங்க, யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. சரி, நான் இப்போ அதற்கான விட சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் அதுக்கான கேள்வி தான் எனக்கு கேட்டுட்ருக்கீங்க, சார் எப்படி அப்படின்ட்டு. அதனால் நான் அதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துட்டா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு தோணுது. எப்படின்னா, 18 வயசுக்கு மேலே உள்ள பெண்களும் 21 வயசுக்கு மேலே உள்ள ஆண்களும் இந்த பூஜையில் கலந்துக்கலாம். கரெக்டாக தானே சொல்கிறேன்? கரெக்ட். அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் திருமண வயது உள்ள ஆண்கள் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான நல்ல வரன் வேண்டும்னு நினைக்கிற பெற்றோர்கள் இந்த யாகத்தில் கலந்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பாதுகாப்பாக கல்யாணம் நடக்குங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு கடமை இருக்கு இல்லையா? அப்படியே ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பூஜையில் கலந்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பூஜையில் தான் நீங்கள் அவங்களுக்கு உணர்த்தணும், உனக்காக பாருமா இவ்வளோ பெரிய பூஜைகள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு நம்ம சொல்லும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மள புரிஞ்சுக்குவாங்க. அதற்கப்புறம் திருமண வயதுடைய ஆண் பெண்கள் தங்கள் குடும்ப நபர்களுக்கு பிடித்தமான வரன் வேண்டும் என நினைக்கும் நபர்கள் இந்த யாகத்தில் கலந்துக்கலாம். கரெக்டு தானே? உங்கள் குடும்பத்துக்கு பிடித்தமான வரன் வேண்டும். ஏன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி படிப்பு இந்த மாதிரி விஷயத்தில் வேணும் அப்படிங்கிறது. அந்த வரன் உங்கள் குடும்பத்துக்கு பிடிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த மாதிரி யாகத்தில் கலந்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லதாக அமையும். அதுக்கு அடுத்தது, ஒரு சில குடும்பத்தில் அம்மாவுக்கு வரன் பிடிக்கும், அப்பாவுக்கு அந்த வரனை பிடிக்கவே பிடிக்காது. இன்னும் ஒரு சில குடும்பத்தில் அம்மாவுக்கு பிடிக்கும், அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு குழப்பம் நடக்குது இல்லையா? இந்த மாதிரி குழப்பம் இருக்கிற நபர்கள் இந்த யாகத்தில் கலந்துக்கலாம். கட்டாயம் அந்த குழப்பம் நீங்கி சீக்கிரம் திருமணம் நடக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான், நிறைய பேர் இதை தான் கேட்டுட்ருக்காங்க. தங்கள் மகன் அல்லது மகளுக்கு அப்பாவோ அம்மாவோ சேர்ந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டிங்களா, அவங்களுக்கு கரெக்டான வரன் அமைகிறதுக்கு சத்தியமான ஒரு வாய்ப்பு இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் ஒரு சில சகோதரன் சகோதரிகள் தன்னோட சகோதரன் இல்லை சகோதரிகளுக்கு இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டிங்களா, கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, என்னோடய மகன் வெளிநாட்டில் இருக்கான், இப்போ வர முடியாது, ஆனால் அவனுக்காக அப்பா அம்மாவையே நாங்கள் பூஜை பண்ணலாமா? கட்டாயம் பூஜை பண்ணலாம், அவனுக்கு தவறு இல்லை. ஆனால் நேரில் நீங்கள் 2 பேரும் கலந்துக்கணும், அதுதான் முக்கியம். நான் மீண்டும் சொல்கிறது, நேரில் நீங்கள் 2 பேரும் கலந்துக்கணும், அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் கலந்துக்கணும். இதுதான் அந்த பூஜையோட ப்ரொசீஜர். 2 பேரும் கலந்தால் ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு புரிய நினைப்பேன். அதுக்கு அடுத்து இந்த கேள்வி வந்துட்டுருக்கு அதிகமாக. என்னென்னா, கருத்து வேறுபாடு காரணமாக கோர்ட்டு மூலிமா விவாகரத்து பெற்ற ஆணோ பெண்ணோ அவங்க தன்னோட 2வது திருமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயம் இந்த பரிகார ஹோமத்தில் கலந்துக்கலாம். ஏன்னா அதுலேயும் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா? அதனால் இந்த ஹோமம் அதற்கு பயன்படும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க கட்டாயம் இந்த பரிகார பூஜையில் கலந்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பான பரிகார பூஜை. பரிகார பூஜை மட்டும் இல்லை, சுவாமி திருக்கல்யாணம், அதுதான் ரொம்ப விசேஷம். சரிங்க, இந்த ஹோமத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயம்லாம் சொல்லிட்டுருக்கேன். அதில் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறேன். அது ரொம்ப முக்கியமான பொருள். உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துட்டிங்களா? தெரியுதா என்னன்ட்டு? ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் தான் என் கையில் இருக்கிறது. மகா வில்வம். வில்வத்திலேயே மிக முக்கியமான வில்வம் மகா வில்வம். கோடி நன்மையை தரக்கூடியது, பாவத்தை போக்கக்கூடியது இந்த வில்வம். இந்த வில்வம் எங்கே போகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலக்ஷ்மி திருக்கோயிலுக்கு தான் இந்த வில்வம் அங்கே போகிறோம். அதற்கு முன் உங்களுக்கு தரிசனத்துக்காக இந்த யாகத்தில் நாங்கள் வச்சு பூஜை பண்ணுறோம். இப்போ மகாவில்வத்தோட தரிசனங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மகாவில்வம் நல்லா பார்த்துக்கோங்க. வேணால் ஜூம் பண்ணி காட்டுறோம். இதில் இலைகள் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ சின்ன செடியாக இருக்கிறதுனால உங்களுக்கு 10 இலைகள் வரும். இது பெரிய மரமாக மாறிச்சுன்னா கண்டிப்பாக 13 இலைகள் வரும். இதுதான் மகாவில்வம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வில்வம். வில்வார்ச்சனைங்கிறது கோடி புண்ணியம் தரும். அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிறதில்ல. அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த மகாவில்வத்து தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப முக்கியம். ஒரு பரிகார பூஜை பண்ண உடனே இந்த மாதிரி மகாவில்வ தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வச்சிட்றேன், ரொம்ப நேரம் பகவானை. அதோட ரொம்ப முக்கியமானது இன்னும் ஒரு சில விஷயங்கள் அங்கே வரப்போகுது. அது ரொம்ப ஆச்சரியம் ஊட்டக்கூடிய விஷயங்கள்.
கண்டிப்பாக நிறையா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதில் 2 விஷயங்களை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஒன்று வந்து பிரம்ம கமலம், இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமானது கிருஷ்ண கமலம். இது ரொம்ப ரொம்ப விசேஷமான விருஷம். இவங்களை வணங்கும் போது பிரம்ம கமலத்தை நீங்கள் அந்த விருஷத்தை நீங்கள் வணங்குனீங்களா, அது வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூ பூக்கும். அந்த விருஷத்தை நீங்கள் வணங்குனீங்களா தலையெழுத்து மாறுங்கிறது கண்டிப்பான உண்மை. அந்த விருஷத்தையும் நீங்கள் அங்கே தரிசனம் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக இவ்வளோ விஷயங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா திருமணம் தடைங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அது நிறையா புண்ணிய காரியங்கள் நம்ம செய்யணும். நிறைய பேர் நினைப்பீங்க, ஒரு சில பேர் ஒரு கோயில் போனோடனே கல்யாணம் நடந்தது, ஒரு சில பேர் நான் போகாத கோவிலே இல்லை ஆனால் எனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை. ஏன்? அப்போ நம்மளோட கர்மா பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது. அப்போ அதை போக்கணுமா தான் எவ்வளோ வேலைகள் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். அப்போ நல்லா யோசனை பண்ணிக்க. உங்களுக்கு பரிகார ஹோமம் நடக்குது, அதுக்கப்புறம் கலச அபிஷேகம் நடக்குது, அதுக்கப்புறம் விருஷ தரிசனம் நடக்குது, அதுக்கப்புறம் வெள்ளி தாயத்து, அதுக்குள்ளே ஒரு முக்கியமான பொருள் அதுதான் கருமஞ்சள் ஆட் பண்ணுறது. இந்த வாரம் சொல்லியாச்சு. ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, அதில் நான் லைவ்லேயே சொல்லலாமே சார் அப்படின்னாங்க. அதனால் நான் சொல்லிடுறேன். கருமஞ்சள் உங்களுக்கு ஆட் பண்ணுறோம். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் யூடியூப்பில் கருமஞ்சள் போட்டிங்களா என்னென்னமோ வரும். ஆனால் அது முறையாக ஃபாலோ பண்ணிங்களா 100% நன்மைகள் தரும். உங்கள் கண்ணு முன்னாடி பூஜை செஞ்ச கருமஞ்சள் உங்களுக்கு கிடைக்கும். தாயத்து அது ரொம்ப ரொம்ப விசேஷம், வெள்ளி தாயத்து. அது இல்லாமல் இன்னும் நிறையா விஷயங்கள் அதில் ஆட் பண்ணுவோம். அதை நீங்கள் கண் முன்னாடி தான் பார்ப்பீங்க. நான் ஒன்றும் ரகசியமாக தனியால் இதை இது பண்ண போகிறதில்ல. என்னோடய நோக்கம் என்னென்னா, நிறைய ஆய்வுகள் நான் பண்ணியிருக்கேன். ஒரு திருமண தடை எதனால் வருது, இதுக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணும், எவ்வளோ புண்ணியமான விஷயங்களை செய்யணும், திரும்ப திரும்ப புண்ணியமான விஷயங்கள் செய்யணும். இதுக்கப்புறம் தான் திருமணம். இது திருமணமே நான் சேவன் தான் சொல்லியிருப்பேன், நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணு மகாலட்சுமி திருமண சேவை நடக்குது. அந்த கண்குளிர பார்க்குறீங்க, நீங்கள் சேவை செய்கிறீங்க, அவரோட திருமணத்துக்கு நீங்கள் உதவுறீங்க. ஆமாம் தானே, நீங்கள் தானே பணம் கட்டுறீங்க, அப்போ நீங்கள் தானே உதவுறீங்க அந்த கல்யாணத்துக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கர்மாவோட தன்மை குறைஞ்சிரும். இப்போ யோசிங்க. யோசிக்கிறதோடு மட்டும் இல்லை, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக உடனே சென்ட் பண்ணிவிடுங்க. நாளை மறந்துடாதீங்க. 14/4/2019 ஞாயிற்றுக்கிழமை தமிழ் சித்திரை 1ஆம் தேதி தான் இந்த மகாயாகம் நடக்குது. எங்கே நடக்குதுன்னா சேலத்தில் விஎம்கே அண்ட் விஎம்ஜி திருமண மண்டபம். என்னோட நிறையா பூஜைகள் அங்கே மட்டும்தான் நடந்தது, வேறு எங்கேயுமே பண்ணல. அதிகமாக பண்ண இடம் விஎம்கே அண்ட் விஎம்ஜி திருமண மண்டபம் தான். 2-3 கோவிலில் தான் இதுக்கு அடுத்து 2-3 கோவிலில் தான் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த திருமணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த ரொம்ப விசேஷம். திருமண தடை 100% போக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதனால் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க உடனடியாக இந்த திருமணத்தில் விழாவில் கலந்துக்கோங்க. உங்கள் குடும்பத்துக்கு கோடி புண்ணியம் கிடைக்குங்க சொல்லி விகாரி வருஷத்தோட ஆதாயம் விரயம் இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் குறைஞ்சபட்சம் 4 பேர் இருப்போம், அதிகபட்சம் நிறைய பேர் கூட இருக்கலாம் இல்லையா? அப்போ இந்த குடும்ப உறுப்பினர்கள்லாம் எவ்வளோ இந்த வருஷம் ஆதாயம் வருது, எவ்வளோ விரயம் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த வருஷத்தோட ஒரு கணக்கு போட்டுக்கலாம். இதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்ல போகிறேன். அப்போ ஒவ்வொரு ராசிக்கான கணக்கை தனித்தனியாக குறிச்சிக்கோங்க. அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மொத்த டோட்டலையும் கூட்டுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஆதாயமாக விரயமானு தெரிஞ்சுக்கோங்க. அதற்குரிய வழிபாடு முறைகளை பண்ணிக்கோங்க. அதற்குரிய வழிபாடு எங்கே இருக்குன்னா, இந்த ஆண்டோட வருட பலன்லாம் நான் சொல்லியிருப்பேன். என்ன கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. இதுதான் முக்கியம். நாம் தொடர்ந்து ஆதாய விரயங்களை ஒவ்வொரு ராசிக்காக பார்க்கலாம். எதிலையும் தராசு போல நேர்மையாக இருக்கும் துளாராசி நேயர்களே, இந்த வருடம் வரவு எவ்வளோ செலவு எவ்வளோ, ஆதாயம் விரயம் தெரிஞ்சுக்கலாம் தானே? கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆண்டில் ஆதாயம் 8 ரூபா 8% வருது, செலவு அதே 8% தான் வருது. அப்போ வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிடுது. சரி, உடல் ஆரோக்கியம் எவ்வளோ கொடுக்குறாரு? உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு 5% ரெடியாக இருக்காது, ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. 4% பிரச்சனை தராது. சத்தான பொருட்கள் சாப்பிட்டீங்களா ரொம்ப நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன உடம்பு உபாதைகள் வரும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, அரசாங்கத்தால் பிரச்சனை எவ்வளோ நன்மை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை ஆதாயம் அதாவது அரசாங்கத்தால் நன்மை 1% தான், பிரச்சனை தான் 6% வருது. அதனால் அரசாங்க வகையில் எந்த ஒரு விஷயத்துக்கும் போகாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரி, அதையும் மீறி நான் அரசாங்கத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும், ஒன்றா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு கோவில்கள் சொல்லியிருப்பேன்.
ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். போய் அந்த வருட பலனில் செக் பண்ணிக்கோங்க. அதில் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். அந்த கோயில் போயிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக பிரச்சனைலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அதே போல் இந்த ஆண்டோட சுகம் எவ்வளோ, துக்கம் எவ்வளோ, இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சுகம் எவ்வளோ தர்றாருன்னா 7% தர்றாரு, துக்கம் 3% தர்றாரு. அப்போ 4% சந்தோஷம் அதிகமாகவே இருக்குது. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல, சந்தோஷமாக இருக்குது. அப்போ அரசாங்க சலுகையை கேட்குறதோ, அரசாங்கம் போய் உதவி கேட்குறதோ, இதை பண்ணாமல் இருந்துட்டாவே இந்த ஆண்டு உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்குதுங்கிறான். நீயா சொந்தமாக உழைச்சி முன்னேறினா போதும் அப்படிங்கிறான். அதை பண்ணிக்கோங்க. இதுதான் ரகசியம். ஓகேவா? இந்த ஆண்டோட, அதாவது தமிழ் விகாரி வருஷத்தோட மொத்த ஆதாயம் எவ்வளோன்னா 59% இருக்குது. விரயம் எவ்வளோன்னா 62. அப்படின்னா 3% விரயம் ஆகிறதுனால டோட்டலாக மக்களுக்கு அதிக செலவு தான் இந்த ஆண்டு கொடுக்குது. அதனால் செலவு பண்ணுற மக்கள்கள் தாராளமாக செலவு பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த ஆண்டு டோட்டலாக மக்களுக்கு ஆரோக்கியம் அதிகமாக, உடம்பு பிரச்சனை அதிகமானா ஆரோக்கியம் 32% இருக்குது, உடம்பு பிரச்சனை 26 தாங்குது. அதனால் நோய் நொடிகள்லாம் கொஞ்சம் குறையுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் 26%னால உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து தான் ஆகணும், ஒன்றும் தப்பு இல்லை. சரி, அரசாங்கத்தால் ஆதாயம் எவ்வளோ இருக்குது, தீமை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் ஆதாயம் 29%, தீமை 31%னால அரசாங்கத்திலிருந்து மக்களுக்கு சரியான முறையில் பொருள்கள் சேராடு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் போராடி தான் பெறணும் அப்படிங்கிறது தான் இதனோட நிதர்சனமான உண்மை. அதனால் அரசாங்கத்தை திரும்ப திரும்ப கேட்டு தான் வாங்கணும். அதனால் அது வேறு வழியில் அதுதான் இந்த ஆண்டுமும் தொடங்குது. இதை மாறணும்னு எல்லா வல்ல இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் நான். சரி, இந்த ஆண்டோட டோட்டலாக சுகம் எவ்வளோ, துக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்களா? சுகம் 23%, துக்கம் 27% இருக்குது. அப்போ டோட்டலாக மக்களுக்கு கொஞ்சம் துக்கமான விஷயங்கள் ஈஸியாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசாங்கம் கொஞ்சம் விழிப்புணர்வு வரணும். நிறைய பொருள் சேதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இயற்கை சீரியல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சித்தர்களை வேண்ட போகிறோம். நம்ம அனைவரும் சேர்ந்து சித்தர்களை மனசார பிரார்த்தனை பண்ணி மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம். அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் மக்களுக்கு சரியான முறையில் பணி செய்யணும்னு வேண்டிக்கலாம். ஏற்கனவே நல்ல முறையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யணும்னு பகவான்கிட்ட வேண்டிக்கலாம். அதே போல் அனைவருக்கும் ஆரோக்கியம் கொடுக்குறாரு, அதில் இருந்தால் மாற்றுக்கிறதுல இன்னும் ஆரோக்கியம் அதிகமாக கொடுக்கணும்னு வேண்டிக்கலாம். அப்போ விரயத்தை கொடுத்துக்கிற ஆண்டவன் அது சுப விரயமாக மாற்றணும்னு பகவானை வேண்டிக்கலாம். இந்த செயலை அனைவரும் செய்யலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.